அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் ஓ என் சமகால தோழர்களே. ஓ என் சமகால தோழர்களே, இதுதான் இந்த நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு. இது எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வைரமுத்து. வைரமுத்து யாருன்னு உங்களுக்கு தெரியும். திரைப்படத்துறையில் பாடல்களுக்கு ஆசிரியராக விளங்கக்கூடியவர். சரிங்களா? தமிழ் சினிமாவில் மிக ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் தான் இவர். இந்த வைரமுத்து எழுதிய ஒரு கவிதை தொகுப்புன்னு நமக்கு ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது என்னன்னா, அறிவியல் துறையில் தமிழ் மக்கள் தமிழர்கள் சிறந்து விளங்க வேண்டும் என்ற தனது கனவை இங்கே நமக்கு பாடலாக கொடுத்துள்ளார். அறிவியல் துறையில் தமிழ் மக்கள் அல்லது தமிழர்கள் சிறந்து விளங்க வேண்டும் என்ற தனது கனவை இங்கே நமக்கு கொடுத்துள்ளார். அறிவியல் என்பது பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த நம் சங்ககால மக்கள் நமக்கு வழிகாட்டியுள்ளனர். அதாவது அந்த காலத்து மக்கள் எல்லாம் அன்றே அறிவியல் சார்ந்த சில செய்திகள் தன்னுடைய வாழ்க்கையை பின்பற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லி சங்க இலக்கிய நூல்களிலும் இலக்கண இலக்கிய அந்த நூல்களிலும் நம்ம இப்ப வெளிப்படுத்தும் போது நம்ம பார்க்கலாம்னு சொன்னாங்க. இலக்கணங்கள் இலக்கியங்கள்ல தான் வாழ்ந்த வாழ்க்கை முறையை பற்றி அறிவியல் சார்ந்த நிகழ்ச்சிகள் வாழ்ந்த அந்த செய்தியை பற்றி நமக்கு இலக்கண இலக்கியங்களில் தமிழ் மக்கள் வெளிப்படுத்துகின்றனர் அப்படின்னு சொல்றாங்க. இது மாதிரி திருக்குறள் பார்த்தீங்கன்னாக்கா சொல்லாத கருத்துக்கள் இல்லை. அப்படிப்பட்ட திருக்குறள் பல மொழிகளிலும் பல தேசங்களிலும் பேசப்படுவது உண்டு. அதே மாதிரி எல்லா துறையிலும் பார்த்தீங்கன்னாக்கா அறிவியல் சார்ந்த செய்திகள் வெளிப்பட வேண்டும். சரிங்களா? அதே மாதிரி புத்திலக்கியமாகி அந்த புது கவிதையையும் இளைஞர்கள் தமிழ் மக்கள் அறிவியல் சார்ந்த நிகழ்ச்சியை வளர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த அறிவியல் கருத்துக்கள் மையமாக வச்சு நமக்கு பாட்டு கொடுத்துருக்காரு இந்த வைரமுத்து. அவரை பற்றி முதல்ல நம்ம பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னாக்கா என்னுடைய பெற்றோர் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா ராமசாமி அங்கம்மாள். ராமசாமி அங்கம்மாள் தான் என்னுடைய பெற்றோர். இது பிறந்த ஊர் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா தேனி மாவட்டம் வடுகப்பட்டின்னு சொல்றாங்க. அதாவது வடுகப்பட்டியில் உள்ள மெட்டூர். வடுகப்பட்டியில் உள்ள மெட்டூர் தான் இது பிறந்த ஊர். இது பிறப்பு இது எப்ப பிறந்தாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா 1953 ஜூலை 13 தான் இவர் பிறந்த நாள். சரிங்களா? இவருடைய கல்வி தகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா பிஏ. தொழில் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மிக சிறந்த ஒரு கவிஞர், அது மட்டும் இல்லாமல் சிறந்த பாடலாசிரியர்னு சொல்றாங்க. சரிங்களா? பெற்றோர் பேர் ராமசாமி அங்கம்மாள், ஊர் தேனி மாவட்டம் வடுகப்பட்டியில் அருகில் உள்ள மெட்டூர். பிறப்புன்னு பார்த்தீங்கன்னா 1953 ஜூலை 13. கல்வி தகுதி பிஏ. தொழில் கவிஞர் பாடலாசிரியர். அது மட்டும் இல்லாமல் இவர் தன்னுடைய கல்வி படிப்பை வடுகப்பட்டியில் முடிச்சுட்டு அப்புறம் பிஏன்னு சொல்லக்கூடிய இந்த இளங்கலை பட்டத்தை சென்னையில் உள்ள ஒரு பச்சையப்பன் காலேஜ், எல்லாருக்கும் தெரியும், பச்சையப்பன் கல்லூரி, அங்கதான் தன்னுடைய அந்த பிஏன்னு சொல்லக்கூடிய இளங்கலை பட்டத்தை முடிக்கிறார் பச்சையப்பன் கல்லூரியில. பச்சையப்பன் கல்லூரியில தன்னுடைய பிஏன்னு சொல்லக்கூடிய இளங்கலை பட்டத்தை முடிக்கிறாரு. இளம் வயதிலேயே இந்த தந்தை பெரியார், அறிஞர் அண்ணா, கருணாநிதி இவங்க போன்ற அந்த இலக்கிய சிந்தனையை கொண்ட அந்த இதுல ரொம்ப சிறப்பாக ஈடுபட்டிருக்காரு. அது மட்டும் அதுக்கப்புறம் பாரதிதாசன், பாரதியார், கண்ணதாசனுடைய அந்த கவிதை நிலையிலையும் ஈர்க்கப்பட்டு இந்த ஈர்ப்பு தான் இலக்கியத்திலையும் கவிதையிலையும் இவங்களை பார்த்த அந்த ஈர்க்கப்பட்ட அந்த ஈர்ப்பு தான் இது பிற்காலத்துல பல பாடல்களை எழுதக்கூடிய திறமை இவருக்கு ஊட்டியதுன்னு சொன்னாங்க. ஆனால் சின்ன வயசுலேயே பல போட்டிகளில் ஈடுபட்டு பல வெற்றி பரிசுலாம் வாங்கிட்டாருன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா வைகறை மேகங்கள், வைகறை மேகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்னுடைய முதல் கவிதை தொகுப்பு இவர் வெளியிடுறார். வைகறை
மேகங்கள் சொல்லக்கூடிய தனது முதல் கவிதை தொகுப்பு தான். சரிங்களா? முதல் கவிதை தொகுப்பு வந்து வெளியிடாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இரண்டாவது கவிதை தொகுப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா திருத்தி எழுதிய தீர்ப்புகள். திருத்தி எழுதிய தீர்ப்புகள் இது வந்து நம்முடைய இரண்டாவது கவிதை தொகுப்புன்னு சொல்றாங்க. முதல் கவிதை தொகுப்பு கவி வைகறை நிலையங்கள், இரண்டாவது கவிதை தொகுப்புனாக்க திருத்தி எழுதிய தீர்ப்புகள் தான் இரண்டாவது கவிதை தொகுப்பா இருக்கு. அப்புறமா தான் 1978 பாரதி ராஜா இயக்கிய ஒரு படம். பாரதி ராஜா இயக்கிய ஒரு படம், சரிங்களா? நிழல்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திரைப்படம் இருக்கு. நிழல்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த படத்து திரைப்படத்துல இது ஒரு பொன்மாலை குழுன்னு சொல்லக்கூடிய தனது முதல் பாடல் வந்து இவர் எழுதுறாரு. 1978ஆம் ஆண்டு பாரதி ராஜா இயக்கத்தில் வந்த ஒரு படம் தான் நிழல்கள். இந்த படத்துல தான் தன்னுடைய முதல் பாடலை வந்து அவர் எழுதி வெளியிறார். சரிங்களா? அப்புறமா இன்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா பல எண்ணற்ற பாடல்கள்லாம் இவர் எழுதி கொடுத்த ஒரு ஆசிரியராக இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் 1986 கலை மாமணி விருது வாங்கிட்டு இருக்காரு. கலை மாமணி விருது 1986 கலை மாமணி விருது வாங்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்திய அரசின் மிக உயரிய விருதான பத்ம பூஷன் விருது வாங்கிட்டு இருக்காரு. பத்ம பூஷன் இந்திய அரசின் மிகப்பெரிய ஒரு விருது எதுன்னு பார்த்தீங்கன்னா பத்ம பூஷன் விருது. இந்த விருதையும் வாங்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் மாநில அரசு வழங்கக்கூடிய விருது, மாநில அரசு வழங்கக்கூடிய விருது வந்து 6 முறையும் 7 முறையும், தேசிய விருது நேஷனல் லெவல் பார்த்தீங்கன்னா 6 முறையும் அவர் வாங்கிட்டு இருக்காரு. சரிங்களா? மாநில அரசு வழங்கக்கூடிய விருது 7 முறையும், தேசிய விருது வந்து ஒரு 6 முறையும் அவர் வாங்கிட்டு இருக்காரு. இது மாதிரி தன்னுடைய பாடல்கள் மூலம் கவிதையின் மூலம் மக்கள் மனதில் இன்றும் இடம்பெற்றக்கூடிய ஒரு ஆசிரியர் தான் இவர் தான் வைரமுத்து. இது மட்டும் இல்லாமல் இந்த கள்ளிக்காட்டு இதிகாசியம் கள்ளிக்காட்டு இதிகாசம் சொல்லக்கூடிய அந்த நாவலுக்காக தான் இருந்து அந்த பத்மபூஷன் விருதை வாங்குறாரு. சரிங்களா? நிறைய எழுதியிருக்காரு. இவர் வந்து ஒரு சிறந்த கவிதை தொகுப்பாளர், கவிதை எழுதக்கூடியவர், படைப்பாளர், நாவலாசிரியர், பாடலாசிரியர் சொல்லி பல துறையில் வந்து ஈடுபட்டிருக்காரு. இது வந்து பார்த்தீங்கன்னா தண்ணீர் தேசம், கள்ளிக்காட்டு இதிகாசம், வானம் தொட்டு விட தூரம், இது மாதிரி பல நாவல்லாம் இது படிச்சிருக்காரு. தண்ணீர் தேசம், கள்ளிக்காட்டு இதிகாசம், வானம் தொட்டு விட தூரம், அப்புறம் கருவாச்சி காவியம், கருவாச்சி காவியம், இது மாதிரி பல நாவல்ல இது படிச்சிருக்காரு. அப்படி எழுதின ஒரு கவிதை தொகுப்பு நமக்கு இன்றைய இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் அறிவியல் சார்ந்த கவிதை வந்து வெளிவர வேண்டும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய கனவை வந்து வெளிப்படுத்துகிற ஒரு கவிதை நமக்கு கொடுத்துருக்காங்க. அதான் நம்ம பார்க்க போகிறோம். அதுதான் ஓவின் சமகால தோழர்களே. சரிங்களா? முதல்ல பாருங்க, அதில் நுழைவு பாருங்க, நூல்வெளி பாருங்க. கவிஞர் வைரமுத்து தேனி மாவட்டத்தில் உள்ள மெட்டூர் என்னும் ஊரில் பிறந்தவர். தேனி மாவட்டம் மெட்டூரில் பிறந்திருக்காரு. இந்திய அரசின் உயர்ந்த விருதுகளில் ஒன்றான பத்மபூஷன் விருதினை பெற்றவர். கள்ளிக்காட்டு இதிகாசம் புதினத்திற்காக 2003ஆம் ஆண்டு சாகித்ய அகாதமி விருது பெற்றவர். கள்ளிக்காட்டு இதிகாசம் சொல்லக்கூடிய அந்த நாவலுக்காக 2003ஆம் ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா இவர் சாகித்ய அகாதமி விருது வாங்கிட்டிருக்காரு, பத்மபூஷன் விருது வாங்கிட்டிருக்காரு. இந்தியாவின் சிறந்த பாடலாசிரியருக்கான தேசிய விருதினை 7 முறையும், மாநில அரசின் விருதினை 6 முறையும் பெற்றவர். இவருடைய கவிதைகள் இந்தி, மலையாளம், தெலுங்கு, வங்காளம், ஆங்கிலம் உள்ளிட்ட பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன. இவருடைய அந்த நூலில் பார்த்தீங்கன்னாக்கா பல மொழியில் வந்து இவங்க வெளியிட்டிருக்காங்க. இப்பாடப்பகுதி வைரமுத்து கவிதைகள் என்னும் தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. நம்ம கொடுக்கப்பட்டுள்ள பாடப்பகுதியில் பார்த்தீங்கன்னாக்கா வைரமுத்து கவிதை தொகுப்புன்னு சொல்லக்கூடிய அந்த பகுதி நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அடுத்து பாருங்க,
நுழைவு பாருங்க. அறவியலும் அறிவியலும் இணைந்து வளர்ந்ததே தமிழ் சமூகம். அறவியல்னாக்க நேர்மை உண்மை சொல்லக்கூடியது. அடுத்து அறிவியல்னாக்க அறிவியல் சார்ந்த நிகழ்ச்சி. இந்த அறவியலும் அறிவியலும் ஒன்றாக சேர்ந்து இணைந்து தான் நமது தமிழ் சமுதாயம் வளர்ந்துன்னு சொல்றாங்க. எனவே அறவியலோடு அறிவியல் கண்ணோட்டமும் வளர்க்கப்பட வேண்டும். இந்த அறவியல் சொல்லக்கூடிய இந்த இதோடு அறிவியல் சேர்ந்து இணைந்து வளர்க்க வேண்டும் சொல்றாங்க என்பதை தற்கால படைப்பாளர்கள் வலியுறுத்துகின்றனர். அறிவியலும் அறிவியலும் சேர்ந்து வளரணும் அப்படின்னு சொல்லி இப்ப இருக்கக்கூடிய இந்த பாட்டில் எழுதக்கூடியவங்க சொல்றாங்க. அவ்வகையில் அறிவியல் துறையில் தமிழர்கள் சிறந்து விளங்க வேண்டும் என்ற தம் விளைவை இப்பாடல் மூலம் கவிஞரும் வெளிப்படுத்துகின்றார். அது மாதிரி அறிவியல் துறையோடு அறிவியல் துறையும் சேர்ந்து தமிழ் மக்கள்லாம் பாடல்களை இயற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய கனவை இந்த பாடல் மூலயமா வெளிப்படுத்துறாரு. சரிங்களா? பாட்டு பார்க்க பாருங்க. கிளிக்கு ரெக்கை இருக்கும் வரைக்கும் கிழக்கு வானம் தூரம் இல்லை. முளைக்கும் விதைகள் முளைக்க துடித்தால் பூமி ஒன்றும் பாரமில்லை. கிளிக்கு ரெக்கை இருக்கும் வரைக்கும் கிழக்கு வானம் தூரம் இல்லை. முளைக்கும் விதைகள் முளைக்க துடித்தால் பூமி ஒன்றும் பாரமில்லை. இந்த 4 வரிக்கான விளக்கத்தை பார்க்கலாம். கிளியானது தனது இறக்கையை கொண்டு எவ்வளவு தூரமானாலும் பறந்து விடுகிறது. கிளி பார்த்தாக்கா அது யாரும் உதவி பண்ண அவசியம் இல்லை. அதை காட்டக்கூடிய இந்த இறகின் மூலயமாக அது எவ்வளவு தூரம் போகணுமோ அவ்வளவு தூரம் பார்த்தாக்கா தன்னுடைய இறக்கையின் மூலமே அது பறந்து போகுது. அது யாரும் உதவி செய்யணும்னு அவசியம் இல்லை. வானம் தூரமாக இருந்தாலும் அதற்கு தூரம் என்பது தெரிவதில்லை. அந்த ரெக்கையை கொண்டு பார்க்கக்கூடிய அந்த கிளிக்கு வானம் எவ்வளவு தூரம் இருந்தாலும் அந்த தூரம் அதுக்கு தெரியாது. எனக்கா அந்த அளவுக்கு பார்த்தாக்கா அது முயற்சியோடு அது தன்னுடைய ரெக்கை மூலம் பறந்து செல்கிறது. கிளிகளுக்கு ரெக்கைகள் தான் பலமாகும். எப்படி பறக்கக்கூடிய அந்த கிளிக்கு ரெக்கை பலம் அப்படின்னு சொன்னாங்க. பறக்கக்கூடிய அந்த கிளிக்கு ரெக்கை தான் பலம் சொன்னாங்க. அது போல மனிதர்களுக்கு தன்னம்பிக்கையே பலம். பறந்து செல்லக்கூடிய அந்த கிளிக்கு எப்படி அந்த ரெக்கை பலமோ அது போல மனிதர்களுக்கு தன்னம்பிக்கை தான் பலம் அப்படின்னு சொல்றாங்க. மேலும் பூமியில் முளைக்க துடிக்கும் விதைகளுக்கு பூமி இடம் விடுகிறது. இந்த பூமியில மரச்செடி கொடியெல்லாம் வருதுனாக்கா அது சாதாரண வந்துடாது. பூமியில இருந்து பூமி பார்த்தீங்கன்னாக்கா வழிவிட்டா மட்டும்தான், விதைக்கு வழிவிட்டா மட்டும்தான் அந்த விதை மரமாகவும் செடியாகவும் மாறும். அப்படி பூமியில் விழக்கூடிய அந்த விதைகளுக்கும் வளர்வதற்கு பூமியானது இடம் கொடுக்கிறது. மண்ணில் சாதிக்க துடிக்கும் இளைஞர்களுக்கு இப்பூ உலகத்தில் எத்தனையோ வழிகள் உண்டு என்பதை உணர்த்துகிறார் இந்த பாடல் ஆசிரியர் சொல்றாங்க. எப்படி விதைக்கு விளைவதற்கு பூமியானது வழி விடுகிறதோ அது போல இந்த மண்ணில் இந்த உலகத்தில் வாழக்கூடிய இளைஞர்களுக்கு வாழ்வதற்கு எத்தனையோ வழிகள்லாம் இருக்கு. அதாவது சாதனை படைப்பதற்கு எத்தனையோ வழிகள்லாம் இருக்கு. அது என்ன வழின்னு சொல்லி இளைஞர்களும் தமிழ் மக்களும் உணர்ந்து அதன்படி செயல்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த 4 வரி மூலம் அந்த ஆசிரியர் உணர்த்துகிறார். பறந்து செல்லக்கூடிய அந்த கிளிக்கு ரெக்கை தான் பலம். அந்த கிளியானது தன்னுடைய ரெக்கை மூலம் எவ்வளவு தூரம் வேணாலும் பறந்து செல்லும். அதுக்கு வானம் பார்த்தா தூரம் இல்லை. அது போல மனிதர்களுக்கு தன்னம்பிக்கை தான் பலம். பூமியில் பார்த்தீங்கன்னா விழக்கூடிய விதையை கூட வளர்வதற்கு பூமியானது இடம் விடுகிறது. ஆனால் இந்த உலகத்தில் வாழக்கூடிய இளைஞர்களுக்கு வாழ்வதற்கு சாதனை படைப்பதற்கு எத்தனையோ வழியாக இருக்கு. அதை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க தன்னுடைய சாதனை படைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு உணர்ச்சி வெளிப்படுத்துகிறார். சரிங்களா? அடுத்த பாட்டு வரை பாருங்க. பாய்ந்து பரவும் இளைய நதிகளில் பள்ளம் நிரப்ப வாருங்கள். காய்ந்து கிடக்கும் கலனிகள் எங்கும் கதிர்கள் சுமந்து தாருங்கள். பாய்ந்து பரவும் இளைய நதிகளை பள்ளம் நிரப்ப வாருங்கள். காய்ந்து கிடக்கும் கலனிகள் எங்கும் கதிர்கள் சுமந்து தாருங்கள். பரவலாக பாயும் இளைய நதிகளை நீங்கள் பள்ளங்களை நிரப்ப வாருங்கள். இந்த உலகத்துல தண்ணி இல்லாமல் எந்த ஒரு பகுதியுமே இல்லை. சரிங்களா? எல்லாருக்கும் பார்த்தா ஆறு கடல் இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. இது மாதிரி பாய்ந்து வரக்கூடிய அந்த இளைய நதிகள் பார்த்தீங்கன்னாக்கா எங்கெல்லாம் பள்ளம்லாம் இருக்கோ அந்த பள்ளத்தை என்ன பண்ணிட்டோம் அது நிரப்பிட்டு போயிடும். அது மேடு பள்ளம் எதுவும் தெரியாது. எங்கெல்லாம் பள்ளம் இருக்கோ அந்த பாய்ந்து வரக்கூடிய அந்த நதியானது என்ன பண்ணுனாக்கா அந்த பள்ளங்கள்லாம் நிரப்பி செல்லும் அப்படின்னு சொல்றாங்க. இங்கு இளைய நதிகளே என்று இளையோர்களை குறிப்பிடுகிறார். இங்க இளைய நதின்னு சொல்லி பாடல் மூலமா சொல்றாரு. ஆனா இளைய நதி நதியை குறிக்கல, இளைய நதியை போன்று இருக்கக்கூடிய இளைஞர்களை இங்க சொல்றாரு.
இளைய சமுதாயம் சமுதாயத்திற்கு குறையாய் திகழும் பல அறிவியல் விந்தைகளை நிகழ்த்த முன்வர வேண்டும். எப்படி எங்கெல்லாம் பள்ளம் இருக்கோ அந்த பள்ளத்துல அந்த தண்ணியானது இளைய நதியானது நிரப்பி செல்கிறதோ அதுபோல் நம்ம தமிழ் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இந்த குறைகளை வந்து நீக்கணும்னாக்கா அதுக்கு இருக்கக்கூடிய இந்த இளைஞர்கள் தான் அது என்ன குறைன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு அந்த குறையை வந்து நீக்குவதற்கான அந்த முயற்சி வந்து மேற்கொள்ள வேண்டும். எப்படி பள்ளம்லாம் இருக்கோ அந்த பள்ளத்துல தண்ணி நிரப்பிட்டு போதும் அது மாதிரி நம்ம தமிழ் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அந்த குறைகளை வந்து நீக்கணும்னாக்கா அது யார் கையில் தான் இருக்கு? இளைஞர்கள் கையில் தான் இருக்கு. அந்த குறைகள் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு இளைஞர்கள் அந்த குறையை வந்து போக்குவதற்கான முயற்சியை வந்து மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. காய்ந்து கிடக்கும் நிலங்கள் வயல்களில் நெற்பயிர் விளைவித்து தாருங்கள் என்கிறார். காய்ந்துனாக்கா இப்போ வந்து சில பகுதியில் இப்போ பாலைவனத்துல பார்த்தீங்கன்னா மரம் செடி கொடி ஏதாவது எதுவுமே வராது. அதே மாதிரி தரிசு நிலத்துலையும் பார்த்தீங்கன்னாக்கா எதுவுமே முளையாது. ஆனால் அது மாதிரி தரிசு நிலத்துலையும் விளையாத அந்த நிலத்திலையும் வயல்வெளியில் விளையக்கூடிய நெற்பயிரை போன்று இளைஞர்கள் அந்த தரிசு நிலத்தில் பயிர்கள் வந்து உற்பத்தி செய்ய வேண்டும். அதற்கு தகுந்த முயற்சி வந்து மேற்கொள்ள வேண்டும். ஏன்னா தரிசு நிலனால வந்து எதுவும் செய்ய முடியாது. எந்த ஒரு செடியும் வராத வந்து எனக்கு விவசாயம் செய்ய முடியாதுதான் தரிசு நிலம் சொல்லுவாங்க. ஆனால் அப்படிப்பட்ட தரிசு நிலத்திலையும் வந்து தன்னுடைய அறிவியல் சார்ந்த நிகழ்ச்சியை பயன்படுத்தி இளைஞர்கள் தான் அந்த தரிசு நிலத்தையும் விவசாயம் செய்யக்கூடிய நிலம் போன்று மாற்ற வேண்டும். அதற்கு வேண்டிய முயற்சி வந்து இளைஞர்கள் மேற்கொள்ள வேண்டும் சொல்லி சொல்றார். தரிசு நிலங்களில் கதிர்கள் விளைவித்து தருவது போல் இளையோர் பல அறிவியல் கண்டுபிடிப்புகளை கதிராக விளைவிக்க வேண்டும். எப்படி தரிசு நிலத்தெல்லாம் விவசாயம் செய்யக்கூடிய நிலமா மாற்றாங்களோ அது போல ஆக்கப்பூர்வமான அறிவியல் கண்டுபிடிப்புகளும் பல வந்து செய்து தமிழ் சமுதாயத்துக்கு இளைஞர்கள் பங்களிப்பு செய்ய வேண்டும் சொல்றாங்க. எனக்கு வருங்கால இந்தியாவில் யார் கையில் இருக்கு? இளைஞர் கையில் தான் இருக்கு. ஆனால் அந்த இளைஞரை பார்த்து சொல்றாரு எப்படி தரிசு நிலத்தெல்லாம் வந்து விவசாயம் செய்யக்கூடிய நிலமா மாற்றிருக்கோம் அது மாதிரி தமிழ் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய குறையெல்லாம் போக்கணும்னாக்கா அதுக்கு தன்னுடைய அறிவியல் கண்டுபிடிப்புகளை பயன்படுத்தி பல விந்தைகளும் நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் சொல்றாரு. அடுத்து பாருங்க. முன்னோர் சொன்ன முதுமொழி எல்லாம் உதவி சுமந்தால் போதாது சொன்னோர் கருத்தை வாழ்க்கைப்படுத்த துணிந்தால் துன்பம் வாராது. முன்னோர் சொன்ன முதுமொழி எல்லாம் உதவி சுமந்தால் போதாது சொன்னோர் கருத்தை வாழ்க்கைப்படுத்த துணிந்தால் துன்பம் வாராது. மூத்தோர் கூறிய அறிவுரைகளை இயற்றி படித்து மனப்பாடம் செய்வது மட்டும் சரியென்று அக்கருத்துக்களை வாழ்க்கை பாடமாக எடுத்துக்கொண்டு வாழ்வில் பயன்படுத்த துணிந்தால் நம்மை என்னாலும் துன்பம் நெருங்காது. மூத்தவங்க பெரியவங்க சொன்ன அந்த அறிவுரைகளை நம்ம என்ன பண்ணோம்னாக்கா அதை மனப்பாடம் பண்ணி அது வாழ்க்கையில மனப்பாடம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. மனப்பாடம் பண்ணுவது என்பது சரியென்று சொல்றாரு. மூத்தோர் சொன்ன தன்னுடைய முன்னோர்கள் சொன்ன அந்த அறிவுரைகளை வந்து நம்ம மனப்பாடம் செய்யக்கூடாது. அந்த மனப்பாடம் செய்யக்கூடியது வந்து தவறான விஷயம். அவங்க சொன்ன அந்த கருத்தை வந்து தன்னுடைய வாழ்க்கை பாடமாக கொண்டு வாழ்க்கைனா அதை நடைமுறைப்படுத்த வேண்டும். அவ்வாறு நடைமுறைப்படுத்தினால் நமக்கு நம்முடைய வாழ்வில் என்னாலும் துன்பம் வராதுன்னு சொல்றாங்க. அவங்க சொன்ன கருத்தை வந்து நம்ம மனசு மட்டும் போட்டு வச்சுக்க கூடாது, மனப்பாடம் மட்டும் செய்யக்கூடாது. அவங்க சொன்ன அந்த கருத்தை வந்து நம்ம வாழ்க்கை பாடமாக கொண்டு வாழ்க்கையில் அதை செயல்படுத்த வேண்டும். அவ்வாறு செயல்படுத்தும் போது என்ன ஆகுனாக்கா நம்முடைய வாழ்க்கையில் எந்த நாளும் நமக்கு துன்பம் என்பதே வராது அப்படின்னு சொல்றாரு. முன்னோர் கூறிய அறிவுரைகளை வாழ்வில் கடைபிடித்து பல சாதனைகளை இளைய சமுதாயம் நிகழ்த்த வேண்டும். நம்முடைய மூத்தோர்களாகிய முன்னோர்கள் கூறிய அந்த கருத்துக்கள் எல்லாம் இளைய சமுதாயத்தில் வாழக்கூடிய அந்த இளைஞர்கள் எல்லாம் பின்பற்றி தன்னுடைய வாழ்க்கையில் பல சாதனைகளை வந்து புரிய வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றாரு. சரிங்களா? அடுத்து பாருங்க. காட்டும் பொறுமை அடக்கம் என்னும் கட்டுப்பாட்டை கடவாதே கூட்டுப்புழுதான் பட்டுப்பூச்சியாய் கோலம் கொள்ளும் மறவாதே. காட்டும் பொறுமை அடக்கம் என்னும் கட்டுப்பாட்டை கடவாதே கூட்டுப்புழுதான் பட்டுப்பூச்சியாய் கோலம் கொள்ளும் மறவாதே. எப்பொழுதும் பொறுமை அடக்கம் என்னும் இரு பண்புகளை மறக்கக்கூடாது. அது யாராலும் சரி நம்ம என்ன பண்ணக்கூடாதா நம்ம வாழ்க்கையில் எப்பவுமே வந்து பொறுமை அடக்கம் சொல்லக்கூடிய இந்த பண்பை வந்து நம்ம மறக்கக்கூடாது. எந்த ஒரு மிகப்பெரிய துன்பம் வந்தாலும் சரி நமக்கு துன்பம் செஞ்சாலும் சரி நம்ம பொறுமையாக இருக்கணும். அதே நம்ம எந்த ஒரு உயர்நிலைக்கு சென்றாலும் சரி நம்ம பிறருக்கு நம்ம அடக்கத்தோடு பணியோடு நம்ம இருக்க வேண்டும். இது மாதிரி எந்த ஒரு சூழ்நிலையிலும் நம்ம பொறுமை அடக்கம் சொல்லக்கூடிய இந்த குணத்தை வந்து நம்ம மறத்தல் கூடாது. கூட்டுப்புழுக்கள் பட்டுப்பூச்சியாய் மாறி மீறுவது போல இளையோரிடத்தில் உள்ள பொறுமை பணிவு என்னும் உயர்ந்த பண்புகள் கூட்டுப்புழு போல எளிய நிலையில் இருக்கும்
இளைஞனை கூட பட்டுப்பூச்சியை போல பல வண்ணங்களாய் உலகில் உலா வர உதவி புரியும். பார்த்தீங்கன்னாக்கா கூட்டுப்புழுனாக்கா தெரியும் உங்களுக்கு. கூட்டில் வாழக்கூடிய புழுதான் என்ன பண்ணாக்கா பின்னால பட்டுப்பூச்சியாக மாறும். சரிங்களா? அதுபோல இந்த இளைஞர்கிட்ட இருக்கக்கூடிய இந்த பொறுமை அடக்கம் சொல்லக்கூடிய பண்பானது அவன் சாதாரண ஒரு நிலையில இருந்தா கூட எப்படி கூட்டுப்புழு வந்து பட்டுப்பூச்சியாக மாறுதோ அது மாதிரி இவங்க பொறுமை பணிவு அடக்கம் சொல்லக்கூடிய அந்த குணத்தை மேற்கொள்ளும் போது என்ன ஆனாக்கா கூட்டுப்புழு மாதிரி இருக்கக்கூடிய அந்த புழுக்கள் வந்து எப்படி பட்டுப்பூச்சியாக மாறுதோம் அது மாதிரி இவங்க வந்து சமுதாயத்தில் ஒரு உயர்ந்த நிலைக்கு பட்டுப்பூச்சியை கூட ஒரு உயர்ந்த நிலைக்கு இவங்களை வந்து அது கொண்டு செல்லும். இதே இந்த பொறுமை அடக்கம் சொல்லக்கூடிய அந்த பணிவானது சாதாரண இளைஞர்கள் கூட சாதனையை படைக்கக்கூடிய ஒரு இளைஞனா அது மாற்றும் அப்படின்னு சொல்றாரு. அறிவை மறந்த உணர்ச்சி என்பது தீயை மறந்த தீயாகும். எரியும் தீயை இழந்த திரிதான் உணர்ச்சி தொலைந்த அறிவாகும். அறிவை மறந்த உணர்ச்சி என்பது திரியை மறந்த தீயாகும். எரியும் தீயை இழந்த திரிதான் உணர்ச்சி தொலைந்த அறிவாகும். அறிவால் வெற்றி கொள்ள முடியும், ஆனால் உணர்ச்சியால் வெற்றி பெற இயலாது. நம்ம எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி நம்ம அறிவால் வந்து அதை சாதனை பண்ணிடலாம், வெற்றி அடைந்துடலாம். ஆனால் நம்மளுடைய உணர்ச்சியால் வந்து அதை நம்ம வெற்றி அடைய முடியாது, அது தோல்வியில் தான் முடியும்னு சொல்லிட்டாங்க. அவசரப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அறிவால் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம சாதிக்கலாம், வெற்றி அடையலாம். ஆனால் உணர்ச்சியால் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வெற்றி அடைய முடியாது, அது தோல்வியில் தான் முடியும்னு சொல்லிட்டாங்க. அறிவை மறந்த உணர்ச்சி என்பது திரியை மறந்த தீயாகும். பார்த்தீங்கன்னா தீ இருந்தால் மட்டும்தான், அதாவது திரி இருந்தால் மட்டும்தான் தீ வந்து நல்லா பிரகாசமாக எரியும். திரி இல்லைனாக்கா எண்ணெயில பட்ட தீ என்ன ஆனாக்கா அதை முழுக்க எரிச்சிடும். அது மாதிரிதாங்க அறிவை மறந்த உணர்ச்சி என்பது திரியை மறந்த தீயாகும். திரி இருந்தால் மட்டும் திரியில் கரெக்டாக நெருப்பு எரியும். ஆனால் திரி இல்லாமல் போச்சுனாக்கா அந்த நெருப்பானது அங்கே இருக்கிற எண்ணெய் முழுவதும் இது பண்ணி அது மொத்தமாக எரிஞ்சுன்னா அது மற்ற எல்லாத்தையும் அது அழிச்சிடும். அதான் அங்கே சொல்லாங்க. அறிவை மறந்த உணர்ச்சி என்பது திரியை மறந்த தீயாகும். திரி எரியும் தீயில் எண்ணெய் பற்றி பரவிவிடும். பார்த்தீங்கன்னாக்கா திரி இல்லைனாக்கா அந்த எண்ணெயில வந்து தீ படிச்சுனாக்கா என்னன்னா முழுக்க பரவியது முழுக்க எல்லாத்தையும் அழிச்சிடும். திரியில் எரியும் தீயானது ஒரு ஒழுங்குடன் ஒளி தரும். ஆனால் அதே எரியக்கூடிய அந்த தீயானது திரியில மட்டும் பட்டுச்சுனாக்கா என்ன ஆகுதுன்னா அது வந்து ஒரு ஒளி தெரியக்கூடிய ஒரு தீபமாக பிறருக்கு பிரகாசமாக வெளிச்சத்தை தரும்னு சொல்லாங்க. ஒளியை தரக்கூடிய ஒரு தீபமாக வெளிச்சத்தை பிறருக்கு பிரகாசமாக தரும் அது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது திரியை மறந்தா தீ வந்து முழுக்க எல்லாத்தையும் பரவிடும். ஆனால் திரியில எரியக்கூடிய அந்த தீயானது பிறருக்கு வெளிச்சத்தை தரக்கூடிய ஒரு உயர்நிலைக்கு செல்லுன்னு சொல்றாங்க. அதுபோல உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி அறிவால் சிந்தித்து வெற்றி பெறுவதே சிறந்த வழியாகும். அதனால நம்ம உணர்ச்சியெல்லாம் கட்டுப்படுத்தி நமக்கு எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் சரி அந்த சூழ்நிலையில நம்ம உணர்ச்சியை கொள்ளாமல் அந்த உணர்ச்சியை கட்டுப்படுத்தி நாம் அறிவால் அந்த சாதனை நாம் சிந்தித்து பெறுதல் வேண்டும், வெற்றியை பெறுதல் வேண்டும் சொல்றாங்க. பழையவை எல்லாம் பழமை அல்ல, பண்பும் அன்பும் பழையவைதான். இளையவர் கூட்டம் ஏந்தி நடக்க இனமும் மொழியும் புதியவைதான். பழையவை எல்லாம் பழமை அல்ல, பண்பும் அன்பும் பழையவைதான். இளையவர் கூட்டம் ஏந்தி நடக்க இனமும் மொழியும் புதியவைதான். பழையவற்றை பழமை என்று ஒதுக்கிவிட வேண்டாம். நற்பண்புகளும் மனிதன் காட்டும் அன்பும் பழமைதான். பழசெல்லாம் பழசு சொல்லி ஒதுக்கக்கூடாது. எனக்கா மனிதர்கள் காட்டக்கூடிய அந்த அன்பும் அதே மாதிரி நற்பண்புகளும் இதெல்லாம் பார்த்தா பழமை தான். ஏன்னா அந்த பழமை தான் நம்ம வந்து இப்போ வந்து நம்ம ஒரு ஒழுக்க முறையில் வாழ்வதற்கு அது துணையாக இருக்கு. அப்போ பழமைன்னு சொல்லி நம்ம எதுவுமே நம்ம ஒதுக்கிடக்கூடாது. நல்ல பழக்க வழக்கங்கள் அதே மாதிரி மனிதர்கள் ஒவ்வொரு வீடும் ஒருவர் மீது காட்டக்கூடிய அன்பு இதெல்லாம் பார்த்தாக்கா பழமை தான். ஆனால் அந்த ஒழுக்கங்களை நம் வாழ்வில் எவ்வாறு கடைபிடிக்கிறோமோ அதுபோல் தான் இந்த இளையர் கூட்டமானது தன் இனத்திலும் மொழியிலும் புதுமை படைக்க முன்வர வேண்டும் என்கிறார். அந்த நல்ல பழக்க வழக்கம் அன்பு இதெல்லாம் பார்த்தாக்கா எப்படி நம்ம சமுதாயத்தை நம்ம பின்பற்றுறோமோ அதே அந்த இதெல்லாம் பின்பற்றி தான் இந்த இப்போ இருக்கக்கூடிய இந்த இளைஞர்களும் வந்து பின்பற்றி இப்போ இருக்கக்கூடிய இனத்திலையும் மொழியிலையும் சாதனை படைக்க அவங்க முன்வர வேண்டும். எனக்கா இந்த அன்பு நல்ல பழக்க வழக்கம்லாம் ஒருத்தர் பார்த்து வரக்கூடியது சரிங்களா? அப்போ அந்த நல்ல பழக்க வழக்கம் அன்புல யாக்காட்டி எல்லாம் போச்சுனாக்கா இப்போ இருக்கக்கூடிய இந்த இளைஞர்கள் இல்லாமல் போயிடும். அதனால் இந்த அன்பு நல்ல பழக்க வழக்கம் பார்த்தா மிக பழமையானது. அந்த பழமை நம்ம ஒதுக்கக்கூடாது. இந்த பழக்க வழக்கத்தை நம்ம சிறப்பாக மேற்கொள்ளும் போது என்னன்னாக்கா இப்போ இருக்கக்கூடிய மாணவர்கள் இளைஞர்கள் அதை பின்பற்றி இனி வரக்கூடிய அந்த சமுதாயத்தில் பல விதமான நல்ல ஒழுக்கங்களை மேற்கொண்டு
அது சமுதாயத்தில் சிறப்பதற்கு அவங்க உறுதுணையாக இருப்பாங்க. இவங்க வந்து முன் உதாரணமாக இருப்பாங்கன்னு சொல்றாங்க. அறிவியல் என்னும் வாகனம் மீதில் ஆளும் தமிழை நிறுத்துங்கள், கரிகாலம் தன் பெருமை எல்லாம் கணிப்பொறி உள்ளே பொருத்துங்கள். அறிவியல் என்னும் வாகனம் மீதில் ஆளும் தமிழை நிறுத்துங்கள், கரிகாலம் தன் பெருமை எல்லாம் கணிப்பொறி உள்ளே பொருத்துங்கள். ஆற்றல் மிக்க அறிவியலை வாகனமாக கொண்டு நாடாளும் தமிழ் மொழியை அதில் நிறுத்த வேண்டும். ஆற்றலோடு இருக்கக்கூடிய அந்த அறிவியலை வந்து நம்ம என்ன பண்ணுமா, வாகனமாக அதை நம்ம பயன்படுத்தி அதன் மேல் நம்ம ஏற்றி செல்ல வேண்டும் சொல்றாங்க. வாகனமாக கொண்டு நாடாளக்கூடிய தமிழ் மொழியை அதில் நிறுத்த வேண்டும். இந்த உலகம் முழுக்க வந்து பார்த்தா தமிழ் மொழி இல்லாத இடமே இல்லை. அப்படி அந்த அறிவியல் சார்ந்த அந்த ஆற்றல் வந்து நம்ம தமிழ் மொழியை வந்து வாகனமாக கொண்டு, எனக்கு நமக்கு வந்து தமிழ் மொழியில எந்த ஒரு விஷயம் சொன்னாலும் புரியும். அப்படிப்பட்ட அந்த தமிழ் மொழியை வாகனமாக கொண்டு நாடாளக்கூடிய இந்த உலகத்துல அந்த அறிவியல் சார்ந்த கருத்தை வந்து வெளிப்படுத்தக்கூடியதை நம்ம தமிழ் மொழியில வந்து அதை வெளிப்படுத்த வேண்டும் சொல்றாங்க. அப்ப அறிவியல் சார்ந்த அந்த ஆற்றல் வந்து வாகனமாக இருக்கக்கூடிய அந்த தமிழ் மொழியில நாடாளக்கூடிய அந்த தமிழ் மொழியை நம்ம அதுல ஏற்றி தமிழ் மொழியில சொல்லி நம்ம அதை உலகம் முழுக்க பரப்ப வேண்டும் சொல்றாங்க. கரிகால சோழன் போன்ற உத்தமர்கள் கட்டியுள்ள கல்லணை போன்ற வேப்படையை செய்யும் அறிவியல் விஞ்ஞானிகளை கணிப்பொறியில் ஏற்றி உலகத்திற்கு பரப்புங்கள். எனக்கா கல்லணை வந்து எப்படி கட்டினாலும் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் சரிங்களா பாடத்துல. ஆனா அப்படிப்பட்ட அந்த கரிகாலம் கட்டின அந்த கல்லணை போன்ற அந்த அணையை வந்து எப்படி வந்து கட்டணும், அது வந்து என்னென்ன அறிவு உண்மையெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த அறிவியல் சார்ந்த சிந்தனை எல்லாம் நம்ம மட்டும் தெரிந்து கொள்ளாம உலகில் வாழக்கூடிய எல்லா மக்களும் தெரிந்து கொள்ளக்கூடிய வகையில் நம்ம என்ன பண்ணணுமோ அது கணிப்பொறியில வந்து அதை நம்ம ஏற்றணும்னு சொல்றாரு. எனக்கா 2000-3000 ஆண்டுகளுக்கு முன்பே வந்து பார்த்தீங்கன்னா இந்த தஞ்சாவூர் கட்டின அந்த ராசராச சோழன் சரிங்களா, கல்லணை கட்டின அந்த கரிகால சோழன், இது மாதிரிலாம் பார்த்தாக்கா அந்த காலத்து அரசு என்ன பண்ணாங்கன்னாக்கா அறிவியல் சிந்தனையோடு செயல்பட்டு அது இன்றைக்கும் இருக்கக்கூடிய வகையில் என்ன பண்ணாங்கன்னாக்கா அது கட்டிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட அந்த அறிவியல் சார்ந்த அந்த கருத்தில் வந்து தமிழ் மக்கள் மட்டும் தெரிந்து கொள்ளாம உலகில் வாழக்கூடிய எல்லா மக்களும் தெரிந்து கொள்வதற்கு ஏற்றாது போல அதை நம்ம கணிப்பொறியை வந்து அதை நம்ம ஏற்ற வேண்டும் சொன்னாங்க. கடைசியா பாருங்க, ஏவும் திசையில் அம்பை போல இருந்த இனத்தை மாற்றுங்கள், ஏவுகணையிலும் தமிழை எழுதி எல்லா கோயிலும் ஏற்றுங்கள். ஏவும் திசையில் அம்பை போல இருந்த இனத்தை மாற்றுங்கள், ஏவுகணையிலும் தமிழை எழுதி எல்லா கோயிலும் ஏற்றுங்கள். ஏவும் திசையில் செல்லும் அம்பு போல அடிமை வாழ்க்கை வாழ்ந்தது போதும். பார்த்தீங்கன்னா நம்ம தான் அடிமை வாழ்க்கை வாழ்ந்துருக்கோம். ஆங்கிலேயர்கள் நம்ம பல ஆண்டு காலம் வந்து நம்ம 200 ஆண்டு காலம் வந்து நம்ம அடிமை வாழ்ந்துருக்கோம். இது மாதிரி ஏவுகின்ற அம்பு செல்லுத, அதாவது சொல்ற மாதிரி நம்ம நடக்கக்கூடிய அந்த அடிமை வாழ்க்கைலாம் நம்ம வாழ்ந்தது போதும். நம்ம எப்படி விரும்பும் அம்பு அந்த வழியில அது போகும். அது போல ஒரு சொல்றதை கேட்டோம்னா அடிமைத்தனம் வாழ்ந்துருந்தோம். அந்த அடிமை வாழ்க்கையை நம்ம என்ன பண்ணோம், விட்டுருங்க, நம்ம வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் போதும். அவ்வாறு அடிமையாக இருந்த தமிழினத்தை மாற்றுங்கள். நாம் மற்றவங்களுக்கு அடிமையாக இருந்ததெல்லாம் போதும். அதே மாதிரி நம்ம தமிழ் மக்கள் தமிழ் இனங்கள் வந்து பிறகு அடிமையாக இருந்ததெல்லாம் போதும். அந்த தமிழ் இனத்தையும் நம்ம மாற்ற வேண்டும். ஏவக்கூடிய ஏவுகணையில் கூட தாய்மொழியாம் தமிழை எழுதி எல்லா கோள்களுக்கும் அனுப்புங்கள். நம்ம இங்கிருந்து விண்வெளிக்கு அனுப்பக்கூடிய இந்த ஏவுகணையில் கூட நம்ம தாய்மொழியாகிய தமிழ் மொழியில் வந்து அதை எழுதி நம்ம எல்லா கோள்களிலும் நம்ம தமிழ் மொழியை சிறப்பாக நம்ம எழுதி அனுப்ப வேண்டும். 8 திக்கும் தமிழை பரப்புங்கள். அதனால இந்த 8 திசையில வந்து தமிழ் மொழியை நம்ம பரப்ப வேண்டும். இதெல்லாம் யார் கையில் இருக்குனாக்கா வருங்கால இளைஞர் கையில் தான் இருக்கு. அதுக்கு அந்த இளைஞர்கள் தான் நமக்கு துணையா இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த அறிவியல் சார்ந்த அந்த கருத்துக்களை வந்து வைரமுத்து தன்னுடைய அந்த பாடல்களில் நமக்குங்க வெளிப்படுத்துகிறார். சரிங்களா, நம்ம இன்னைக்கு இந்த பாட்டை பார்த்தோம். மீண்டும் நம்ம அடுத்த வகுப்புல வேறொரு தலைப்புல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.